சிம்மகுரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அதாவது சமூக ஊடகங்கள்ல என்ன வேணா பேசலாம், யாரை பத்தி வேணா விமர்சனம் வைக்கலாம், யாரை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா பாக்குற மக்கள் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு பாக்குறதா இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப உண்மையை சொல்றதுக்கு எங்களை மாதிரி ஒரு 2-3 பேர் கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. பெருந்தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா காமராஜர் அவர்களை பத்தி அவதூறா பேசிட்டாரு. யாருன்னா ஒரு பத்திரிகையாளர், ஏன் அவர் பேரை கூட சொல்லலாம், முக்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டாரு, ரொம்ப இழிவா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு சமீபத்துல நீங்க பாத்திருப்பீங்க. நாடா சமூகத்தை சேர்ந்த சங்கங்கள், அமைப்புகள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை கையில எடுத்து அங்கங்க கண்டன கோஷங்களை போட்டாங்க, கண்டன ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை நடத்தினாங்க. ஆனா இதுக்கு மிகப்பெரிய அளவுல போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் பார்த்ததுக்கு நமக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா அதுக்கான நடவடிக்கை என்ன அப்படின்றத எல்லாருடைய கேள்வியுமே. சாதாரணமா ஒரு கருத்தையோ ஒரு வாட்ஸ்அப்லயோ எங்க தலைவரையோ இல்ல நாங்க பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு நபரையோ ஒருத்தர் இழிவா பேசிட்டாரு, இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னா அதை ஒருத்தர் சோசியல் மீடியால ஒரு பதிவேற்றம் பண்றாரு, இல்ல ஒரு மீம் போடுறாரு, இல்ல ஒரு போஸ்ட் ஓட்டுறாரு அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவர் கைது செய்யப்படுறாரு, அவர் சிறைப்படுத்தப்படுறாரு, அவர் மீது துரிதமா நடவடிக்கை எடுக்கப்படுது. இதுதான் அவங்களுடைய ஆதங்கமே. அந்த மக்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, எங்களுடைய தலைவர்களை பத்தி நீங்க இழிவா பேசுறவர்கள் மீது அதற்கு கண்டனம் தெரிவிச்சு மீம்ஸ் போடுறவங்களுக்கும் பதிவு போடுறவங்களுக்கும் உடனடியாக நடவடிக்கை தெரிஞ்ச உங்களுக்கு நாங்க ஒருத்தரை எதிர்த்து நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர், அதுவும் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர், அவர் மிகப்பெரிய, அவரை பத்தி சொல்லணும் நிறைய சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு நபருக்கு பேருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலை ஒருத்தர் செஞ்சிருக்காருன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவரை நீங்க கைது நடவடிக்கை எடுத்தீங்களா, இல்ல அவரை சிறைப்படுத்துனீங்களா, இல்ல அவர் என்ன பண்ணிருக்கீங்கன்றது அவங்களுடைய கேள்வியே. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆதங்கம். இப்போ இவருடைய ஆட்சி காலத்துலதான் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்தது, இவருடைய ஆட்சி காலத்துல மிகப்பெரிய அவர் சமுதாய மக்களுக்கு செஞ்சாரு, இவருடைய அப்படின்னு ஒருத்தர் மிகப்பெரிய அளவுல ஒரு கர்ம வீரரா, ஒரு ஏழை பங்காளரா, ஒரு படிக்காத மேதையா, இன்னைக்கு படித்தவர்கள் செய்யாததை கூட படிக்காத ஒருத்தர் ஒரு மாமேதை செஞ்சிருக்காருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது அவருடைய எலும்பு கூடுகளை தோண்டி எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை கூட நன்றி சொல்ற அளவுக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்து மறைஞ்சிட்டு இங்கெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. அவர் கட்டாத டேம் கிடையாது, அவர் கட்டாத பள்ளிக்கூடங்கள் கிடையாது, அவர் கல்விக்காக செய்யாதது கிடையாது, மக்களுக்காக செய்யறது கிடையாது, மாணவர்களுக்காக செய்யாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. அவரை நீங்க ஒரு நுனி அளவு கூட ஒரு குறை சொல்ல முடியாத, தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு குறை சொல்ல முடியாத, மனசாட்சியை தொட்டு நான் சொல்றேன், தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய தலைவர், பெரும் தலைவர் அப்படின்ற பெயருக்கு பொருத்தமான ஐயா கர்ம வீரர், ஏழை பங்காளர், படிக்காத ஐயா காமராஜர் அவர்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் ஈடாகாது. அந்த அளவிற்கு இங்க தமிழ்நாடே ஒரு சீர்படுத்தி திறம்பட ஒரு ஆட்சி செஞ்சுட்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் அவர். அப்பேற்பட்ட ஒருத்தரை நீங்க குறை சொல்றாரு, ஒரு இழிவா பேசுறாருன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கோபம் வந்திருக்க வேண்டாமா? அத்தனை பேருக்கும் கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருக்க வேண்டாமா? இதுவே ஒரு தாமதமான ஒரு பதிவா நான் பாக்குறேன். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு செயலை செய்தவரை பத்தி நம்ம உடனடியான ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கிறதுக்கு இங்க சுதந்திரம் இல்லை. ஏனால் கண்டனம் தெரிவிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அவர்கள் மீது அவதூறு பரப்பப்படுகிறது, அவர்கள் மீது கைது நடவடிக்கை வரை போகிறது. ஆனால் அவதூறு பரப்பியவன், களங்கத்தை விளைவித்தவன், ஒரு தலைவரை இழிவாக பேசியவன் மீது இங்க எந்த மாதிரியான நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை என்பதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அப்ப காமராஜர் அவர்களை போன்ற ஒரு தலைவரை பத்தி ஒருத்தர் இன்னைக்கு தைரியமாக காவலுக்கு 2 பேரை வைத்துக் கொண்டு, அடியாட்களை வைத்துக் கொண்டு ஒரு துணிச்சலோடு பேசுகிறார் என்றால் அவர் ஆளுங்கட்சியோட துணையோடு, அவருடைய சப்போர்ட்டோடு பேசுகிறார் என்றுதான பொருள். அப்படிதான் அவருடைய கேள்வி. இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை அதான கேட்கிறாங்க. அப்ப அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல, அவர் இன்னைக்கு இஷ்டத்துக்கு பேசுறாரு, அப்ப அவர் ஆளுங்கட்சி துணையோட பேசுகிறாரா என்ற கேள்வி எல்லாருக்கும் எழும். அப்ப இது நம்மளும் ஒரு விமர்சனமா வைப்போம். இப்ப அவருக்கு யார் சப்போர்ட் பண்றா, அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படல, அவருக்கு இந்த அளவுக்கு துணிச்சலை கொடுத்தது யாரு, இந்த அளவுக்கு அவர் பேச சொல்றது யாரு, அவருக்கு பின்னால இருந்து கீ கொடுக்கறது யாரு, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யாரு? இன்னைக்கு எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஊடகவியலாளர்கள், எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு சமூகம் சார்ந்த விஷயங்களை, மக்களோட பிரச்சனைகளை முன்னெடுத்து வைக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த முக்தார் அவர்களை போல கேவலமாக ஊடகங்களில் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. அவ்வளவு கேவலமா பேசுவாரு, இழிவா பேசுவாரு. யாரை பார்த்தாலும் அவர் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக, தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக எதிரில் இருக்கக்கூடிய விருந்தினரை அவையவன் பேசுவாரு, போயாவையன்னு பேசுவாரு. அதை மறைந்த தலைவர்களை பத்தி அவன் ஒரு ஆளா இவன் ஒரு ஆளான்னு இப்படி கொச்சையான வார்த்தைகளை பேசுறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இது நம்ம தனிப்பட்ட முறையில சொல்லல. இப்ப முக்தாருக்கு நமக்கு ஒரு பெரிய அளவுல பெரிய ஒரு முன்விரோதமோ வாக்கியாவரப்பு தகராறு கிடையாது. நீங்க பேசுனது தப்பு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இன்னைக்கு முக்தார் அவர்கள் பேசியதை நாடார் சமூக மக்கள் மட்டுமே இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றோம்னா காமராஜர் அவர்கள் நாடார் சமூக மக்களுக்கான தலைவரே கிடையாது. காமராஜர் அவர்கள் இன்னைக்கு அனைவருக்கும் பொதுவான ஒரு தலைவர்.
காமராஜர் அவர்களை பத்தி இன்னைக்கு ஒருத்தர் வந்து இழிவா பேசுறாரு, யாரா இருக்கட்டும், எவனோ ஒருத்தர் பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் இழிவா பேசுறாரு, காமராஜர் அவர்களை தவிர மற்ற தலைவர்களை யார் பேசினாலும் அது தவறுதான். ஒரு தலைவரை, அதுவும் ஒரு மக்கள் போற்றும்படியா வாழ்ந்துட்டு போன ஒரு தலைவரை பத்தி நீ இழிவா ஒரு அற்ப செயலுக்காக, ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக, உனக்கு யாரோ ஒரு கையூட்டு கொடுக்குறான்ற ஒரு காரணத்துக்காக நீ பேசுற அப்படின்னா அது தவறு இல்லையா? அப்ப இதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை எல்லாருமே தெரிவிச்சிருக்கணும் அப்படிங்கறதா இப்ப எங்களை போன்ற இளைஞர்களுடைய ஒரு கருத்து. ஏன் காமராஜர் அவர்களுக்கு நாடார் சமூக சங்கங்களும் வியாபாரிக சங்கங்களும் தான் கண்டனம் தெரிவிக்கணுமா? ஏன் அவர் வந்து இந்த தமிழக மக்களுக்கான தலைவரா வாழலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? ஏன் யாரும் கண்டனம் தெரிவிக்கல அப்படின்ற கேள்விதான் இப்ப ஒரு ஆதங்கம் தான் எல்லாருக்குமே. அப்ப இந்த முக்தார் போன்றவர்களை வந்து இந்த சமூக ஊடகங்களை சுதந்திரமா செயல்படுறது, சப்போர்ட் பண்றது யாரு? அப்ப இதை கேள்வி கேட்டா நீங்க வந்து கேள்வி கேட்கறவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க, கேள்வி கேட்கறவங்கள நீங்க ஒடுக்குமுறை பண்றீங்க, போராட்டம் பண்றவங்களை அடக்குமுறை பண்றீங்க. ஒரு மீம் போட்டாலோ இல்ல அந்த முக்தார் அவர்களை வந்து கண்டனம் தெரிவிச்சு ஒரு ஆதங்கத்துல போட்டாலோ அவங்களை நீங்க ஒடுக்கிற செயல தான் ஈடுபடுறீங்களே தவிர, இந்த முக்தார் போன்றவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முகத்திரைகளை வந்து கூடிய விரைவில் வந்து கிழிக்கப்படணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கம். அவருக்கு யார் இதை எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் பேச சொல்றது என்ன, இதோடைய பின்னணி என்ன, இதுக்கான அரசியல் என்ன, பெருந்தலைவர் அவர்களை இழிவுபடுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? தற்போது இந்த 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பெருந்தலைவர் அவர்களை இப்படி இழிவுபடுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு உண்டான தீர்வை நிச்சயமாக நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த முக்தார் வந்து சொல்றாரு, ஊழல் தலைவிரிச்சு போச்சு, அவர் இந்த குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு மட்டும் ஒரு தலைவராக இருந்தாரு, செஞ்சாரு அப்படின்னு போது இதெல்லாம் கேட்கிறதே பொய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி பொய் வாயை திறந்தாலே பொய். இந்த பொய், இது பொய் அப்படிங்கிறது இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க பேசி அந்த அவதூறு பரப்புன, அதாவது அந்த கருத்துருவாக்கம் பண்ணி ஒரு வீடியோ ஒளிபரப்பு பண்ணி பாத்தீங்களா, அதன் மூலியமாகவும் நீங்க பேசுறது மூலியமாகவும் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு பச்சை பொய், இது ஒரு வடிகட்டின பொய் அப்படின்னு. ஏன்னா அவர் அப்படி வாழல, அப்படி வாழக்கூடிய ஆளும் இல்லை அப்படின்றது இங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இங்க உங்களுக்கு வந்து யார் மூலியமாவது ஒரு அவதூறு பரப்பி அதன் மூலியமா ஒரு தனிப்பட்ட ஆதாயத்தை அடைகிறதுக்காக இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது நீங்க வந்து ஒரு அவதூறு அள்ளி வீசுறீங்க அப்படின்னா, அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு, அவரு ஊழல் பண்ணாரா, இல்ல கான்ட்ராக்டுக்காரங்கிட்ட வந்து கொள்ளையடிச்சாரா கோடி கோடியா, இல்ல கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சாரா, தன்னுடைய வம்சாவளிக்கே வந்துட்டு வெளிநாட்டுகள்ல முதலீடு பண்ணி வச்சுட்டு போனாரா, இல்ல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த டேம் கட்டும் போது இத்தனை கோடி ஊழல் பண்ணாரு, இந்த பாலம் கட்டும் போது இத்தனை கோடி ஊழல் பண்ணாரு அப்படின்னு ஏதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையில வழக்கு பதிவாயிருக்கா? இன்னைக்கு அரசியல்வாதி மேல எவ்வளவு பேர் மேல வழக்கு இருக்கு. குறிப்பா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல பல பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளே இருக்கு, ஊழல் வழக்குகளும் நிலுவையில இருக்கு. எத்தனையோ குற்றச்சாட்டுகளை வழக்குகளை நீங்க பாத்திருக்கீங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா நீங்க பாக்கணும்னா நீங்க நெட்ல தட்டி பார்க்கலாம், யாராரு மேல நான் சொல்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு, யாராரு மேல டிவிஎஸ்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு, யாராரு குடும்பத்தை சேர்ந்தவங்க மீது நீதிமன்ற வரைக்கும் போய் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும். இப்பேற்பட்ட ஒரு அவதூறுகளை வச்சுக்கிட்டு அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காண்டி, யாரோ எனக்கு கையூட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி, எனக்குடைய ஊழல்வாதிகள்லாம் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஊழல்வாதிகள்லாம் சேர்ந்து இதை பேச சொல்றாங்க அப்படின்னு இங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? அப்ப அப்பேற்பட்ட ஒரு தலைவரை, ஒரு மாபெரும் தலைவரை பேச விட்டு அவரை இழிவுபடுத்த விட்டு வேடிக்கை பார்க்கறது எல்லாருடைய தவறு. இதை வந்து நிச்சயமாக வந்து எப்படின்னா முக்தார் போன்றவர்கள் வந்து கண்காணிக்கப்படணும், அவர்கள் வந்து தண்டிக்கப்படணும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். இதே முக்தார் பல தலைவர்களை பத்தி அவதூறு பரப்பியிருக்காரு, பல தலைவர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, அவன் இவன் ஒருமையில பேசியிருக்கிறாரு. இந்த முக்தாரை இப்ப வரைக்கும் மற்றவங்க எல்லாரும் ஒருமையில பேசினா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாயிரும். அவரை பத்தி, முக்தாரை பத்தி ஒரு வீடியோவோ இல்ல ஒரு மீமோ ஒன்று போட்டுட்டா அது ஒரு மிகப்பெரிய குற்றமாயிரும். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றவாளியா பார்க்கப்படுறாரு. ஏன்னா அதிகாரம், பலம் இன்னைக்கு பக்கபலமா இருக்கும்போது நான் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை, துணிச்சலை ஒரு தலைவரை இழிவுபடுத்துற ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கும்போது, அதே தைரியம் ஒரு தலைவரை அவமதிக்கும் போது, இழிவுபடுத்தும் போது அதை தட்டி கேட்கணும்னு நினைக்கிறேன் இங்க லட்சக்கணக்கான பேருக்கு இருக்கு. இன்னைக்கு இதே பெருந்தலைவரை மீண்டும் ஒரு முறை முக்தார் அவர்கள் இதே மாதிரி இழிவுபடுத்துறத பேசினா, இது போல பல இளைஞர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பாங்க. அது அவங்களுடைய பாணியில தெரிவிப்பாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி அவங்க கண்டனத்தை தெரிவிப்பாங்க. இப்ப பேசுறவங்க பேசுவாங்க, நேரில் வந்து கேட்கறவங்க கேட்பாங்க, இது மாதிரி அதை எப்படி வேணா வச்சுக்கலாம். அது மாதிரி அந்த அவங்களுடைய கண்டனத்தை அவங்க தெரிவிப்பாங்க. ஆனா முக்தார் அவர்கள் இதோட தன்னோட வாயை சுருக்கிக்கிறணும், பெருந்தலைவர் மட்டுமல்ல எந்த தலைவரை பத்தியும் இழிவா பேசுறத நிறுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம்.